அமெரிக்கால எப்பவுமே ஈவினிங் வந்து எங்களுக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்குங்க. ஏன்னா, வாக்கிங் வந்து இங்க நம்ம பண்றதே இல்ல. கார்லயே போறோம், கார்லயே வரோம். ஸோ வாக்கிங் வந்து டெய்லி பண்ணணும். டயபெட்டிஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டு எல்லாத்துக்குமே வந்து வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும், டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி வாக்கிங் போவோம். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து 145 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். டைம் இப்போ 7:09 ஆகுது. ஸோ இந்த வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்றத பார்க்கலாம். ஸோ எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். மெதுவா அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வாக்கிங் போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கீழே பாருங்கள், நான் ஒரு விஷயம் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து ஏக்கார்ன். இந்த அணில்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கீழே போடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சன்ரைஸ் சன்செட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம். எனக்கு இந்த சன்ரைஸ் சன்செட் அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப பிடிக்கும். வானம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள். நான் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு கிட்டே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்குக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பெட் பார்க் இருக்குது. அந்த சைடு வந்து வாக்கிங் போவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன்னால் நல்லா வந்து லீவ்ஸ்லாம் வந்து நல்லா க்ரீனரியாக வந்து வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து வாக்கிங் போவாங்க. ஸோ நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளால் பெரிய பெரிய எக்ஸசைஸ் செய்ய முடியலனா கூட பரவாயில்லைங்க. சின்ன சின்ன வாக்கிங்ஸ் இந்த மாதிரி போகலாம். டெய்லியும் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, நிறைய வந்து சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் எல்லா மரங்களையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வாக்கிங் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 மேலே வந்து நாங்கள் போவோம். ஸோ வாக்கிங் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். பாடியும் வந்து நல்லா வந்து அந்த டயர்ட்னஸ்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துடும். இதுதாங்க எங்கள் வீடு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். 8th பிளாக் தான் எங்களோட பிளாக்கு. ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நான் கரெக்டாக வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்றதை பார்க்கலாம். எல்லாமே என் ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆஃப் ஆகி போகுது. நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஒரு 2500 to 3000 ஸ்டெப்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2480. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அமெரிக்கா பற்றின வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்.